11th எத்திக்ஸ் போக்கில் தொல்குடி விழிமயங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்ட் 2 பார்க்கலாம். நெய்விலை கட்டிய பசும்பொன் கொல்லால் எருமை நல்லான் கருநாகு பெருகும் என பாடல் வரிக்கு இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பாலான படை. நெல்லை விற்று பசும்பொன்னை ஈடாக வாங்காமல் பால் தரும் எருமையையும் நச்சுவையும் எருமைக்கண்டையும் ஈடாக பெற்ற பெண்ணை போற்றும் நூல் பெரும்பாலான படை. இதுக்குள்ள அர்த்தம் தான் இது பாடல் வரி. ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது அதோட பொருள். கூறிய அறிவும் முதுமையும் உடைய பெண்டிரை செம்முது பெண்டிரர் என கூறும் நூல் நற்றிடை. செம்முது பெண்டு மற்றும் பேரில் பெண்டு என கூறிய அறிவு மற்றும் முதுமை கொண்ட பெண்களை கூறிய 8 தொகை நூல் புறநானூறு. செம்முது செவிலியர் என பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல்வாடை. முதுசெம் பெண்டிர் முதுவாய்ப்பெண்டு முதுவாய்ப்பெண்டினர் என வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. பெருமுது பெண்டிரர் என பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு. தொன்முது பெண்டிரர் என கூறும் நூல் மதுரை காஞ்சி. பொது நன்மை பேணும் பெண்களை பொது செய் பெண்டிரர் என கூறும் நூல் அகநானூறு. பரிசில் வாழ்வை காட்டிலும் தன்மானம் பெரிது அதிகமான நெடுமானஞ்சி என முழங்கியவர் ஔவையார். தாய் வழி சமூகத்தின் செயல்பாடுகள் குறிஞ்சி திணை பேசும் திணைப்புணம் காத்தல், முல்லை தினம் பேசும் குடும்பத்தை காத்தல். ஈன்று புறந்தெறுதல் என் தலைக்கடனே என பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். பாடல் வரி பாடியவர் பொன்முடையார். பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நறுவிரை துறந்த நாரா நரந்தலை சிறுவர் தாயே பேரிற் பெண்டே என பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு.